வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நம்மால் எதிர்பார்க்கப்பட்ட இடத்திலிருந்து நடக்குமா என்கின்ற சந்தேகம் சில சமயங்களில் வருகின்றதல்லவா? அந்த சந்தேகத்தை தெளிவாக்கி கொடுக்கத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். நீ எந்த இடத்திலிருந்து உதவி வரும் என நினைத்தாயோ அது உனக்கு மகிழ்ச்சியின் திசையாக இப்பொழுது மாறும். அதிர்ஷ்டம் தாமதமானாலும் அது உன் வாழ்வில் மறையாது என்பது உன்னுடைய விதியாக எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த தாமதம் இது நாள் வரை நிகழ்ந்தது நாளை அதிர்ஷ்டமாக மாறக்கூடிய வாய்ப்பை முழுவதுமாக பெற்றிருக்கின்றது. நல்ல தகவல் உன் மனதை மலர செய்ய இதோ வந்துவிட்டது. உன் வாழ்க்கைக்கான புது பயணம் இந்த முருகனுடைய அருளால் கிடைத்து கொண்டிருக்கின்றது. இந்த முருகன் வழி நடத்தும் அந்த தகவல் எப்பொழுது உன்னை வந்து சேரும்? அது தீமைக்கு இடமில்லாமல் ஒரு சரியான தருணத்தை உருவாக்க இவ்வளவு நாள் நேரம் எடுத்தது. இப்பொழுது அந்த தீமைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு இருப்பதால், உன்னை சுற்றி ஒரு நல்ல அதிர்வலைகள் சுழன்று கொண்டு இருப்பதால், உனக்கான அதிர்ஷ்டத்தை வரவேற்று நல்ல தகவலாக நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து சற்று நேரத்தில் நீ பெற்று விடுவாய். நம்முடைய எதிர்பார்ப்புகள் பல முறை ஏமாற்றத்தை கொடுக்கலாம். ஆனால் இறைவனுடைய அருள் அங்கு சேரும் பொழுது அந்த எதிர்பார்ப்பு வெற்றியின் சின்னமாக மாறும். அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையும் பொழுது இறைவன் இருக்கின்றான் என்கின்ற அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் பிறக்கும். அந்த எதிர்பார்ப்பு வீணாக்கப்படும் பொழுது அது விரக்தியாக மாறுகின்றது. ஆனால் அந்த நேரத்தில் இறைவனை நாம் இருக்க பற்றி கொண்டால் அது வீணாகாமல் வெற்றிக்கு வழியை கொடுக்கும். தகவல் என்பது கடிதமா, செய்தியா? அது மட்டுமா? அது மட்டுமல்ல, அது வாழ்க்கையை மாற்றக்கூடிய அடையாளம். புதிய விளக்கத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய தகவல் அது. மனதிற்குள் நாம் எண்ணிய விருப்பங்கள் அனைத்தும் ஈடேற வேண்டும் என்கின்ற ஆசை அதிகளவில் இருந்துதானே ஒரு இடத்தில் அந்த எதிர்பார்ப்பை வைக்கின்றோம். நம்முடைய எண்ணப்படி அனைத்துமே நடந்தால் எவ்வளவு நலனை அது கொடுக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். ஆனால் நாம் எண்ணியபடி நடந்தால் நமக்கு அது இன்பத்தை மட்டும்தானா கொடுக்கும் என்று உறுதிப்பட சொல்லிவிட முடியுமா? அது இறைவனால் விதிக்கப்பட்ட விதியை மட்டுமே நம்பி எதிர்பார்த்து இருக்கின்றதல்லவா? ஆனால் இப்பொழுது உனக்கு நான் அதை தெரிவிக்கத்தான் வந்திருக்கின்றேன். இந்த முருகன் வழிகாட்டக்கூடிய அந்த தகவல் உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான பதிலை கொடுக்கும். இதுவரை சோர்ந்து போன உன்னுடைய மனம் மீண்டும் துணிவோடு எழுந்து நிற்கக்கூடிய அளவிற்கு அந்த நம்பிக்கையை மலர வைக்கும். உன்னுடைய முயற்சிகளுக்கு பலனை கொடுக்கக்கூடிய பாதையை அந்த செய்தி இப்பொழுது திறந்து வைக்கும். இதுவரை புரியாமல் இருந்த பல சிக்கல்களுக்கு தெளிவான வழியை அது இப்பொழுது கொடுக்கும். காத்திருப்பவர்களுக்கு முருகனுடைய தரிசனம் தீப ஆராதனையோடு கிடைத்தால் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அது உள்ளுக்குள் கொடுக்கும். அதுபோல காத்திருந்த உனக்கு ஒரு சிறப்பான மகிழ்ச்சி, சிறப்பான தகவலாக இப்பொழுது எதிர்பார்த்து கொண்டிருந்த உனக்கு கிடைக்கப் போகின்றது. எவ்வளவுதான் சோதனைகள் வந்தாலும் முருகன் நம் பக்கம் இருக்கின்றான், நம்மை கைவிட மாட்டான், காப்பாற்றி விடுவான் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையில்தானே நீ இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அதற்கான சிறந்த பலன்களை எப்படி நான் கொடுக்காமல் போவேன்? உண்மையான பக்தியை கொண்டிருப்பவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தானாக அள்ளி கொடுப்பவன் அல்லவா இந்த முருகன். தகவல் என்பது வெளியிலிருந்து மட்டும் வரும் செய்தியா? அது உன்னுடைய உள்ளத்தை தொட்ட புதிய துவக்கமாக, அருளின் சின்னமாக கூட இருக்கலாம். ஒவ்வொருவருடைய கர்மாக்களின் ஏற்ப இப்பொழுது பெறப்போகின்ற அந்த செய்தி மிகுந்த மலர்ச்சியை மனதிற்கு கொடுக்கும். நல்லது நடக்கும்.